இப்ப 2 நாளைக்கு முன்ன நடந்த பாலியல் குற்றத்துக்கு அவர் அப்பவே டயலாக் பேசியிருப்பாரு. இவரால சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் போலீஸ் ஸ்டேஷன். அப்படி பாதுகாக்க தவறுன போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்கள போலீஸ்காரங்களும் இல்ல. பெண்கள் நடு ரோட்ல தன்னந்தனியா என்னைக்கு நடமாட முடியுதோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். தேவையில்லாம பேசுறீங்க. போலீஸ் அடிச்சீங்களா இல்லையா? யாருக்கும் பயப்படாம அராஜகமா நடு ரோட்ல ஒரு பொண்ணை துரத்தி கெடுக்க நினைச்ச காக்கி சட்டை போட்ட ரவுடியத்தை அடிச்சேன். சட்டத்தை நீங்களே கையில எடுத்தா எப்படி? இன்ஸ்பெக்டர் தவறு பண்ணியிருந்தாலும் அது தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்க இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஏன் சார் இதே நிலைமை உங்க வீட்டுல உங்க மனைவிக்கோ மகளுக்கோ வந்திருந்தா தடுக்கிற விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட மானக்கு போகாம இருக்குமா? கற்பு கெடாமத்தான் இருக்குமா? அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கத்தான் முடியுமா? பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. நீங்க கற்பு தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி சார் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சிட்டில விபத்து நடக்கும் தெரிஞ்சுன்னு எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? மாமூல் நடக்கு வரலங்கிற கோபத்திலையா, இல்ல அதை நடத்துறது பெரிய அதிகாரிங்க பயத்திலையா? இவரால போலீஸ்கார ஒழுக்கத்தை பத்தி தப்பா பேசுறாரு. போலீஸ்கார ஒழுக்கத்தை பத்தி எனக்கு தெரியும் சார். ஒரு பெண் போலீஸரை கற்ப ஒரு போலீஸ்காரனே சூறான செம்ம இந்த நாட்டுல நடக்கல. அது விஷயமா பேப்பர்ல படிக்கல. இவரால வீரபத்திரனை பிடிக்க போன என் நண்பன் உயிரோடு இருக்கணும் இல்லையா? ஆனா அவங்க தங்கச்சி கொடுக்குற பட்டத்தை பாத்தீங்களா? வேசிங்கிற பட்டம். இவரால உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பூந்து 3 கன்னியாஸ்திரியை ரவுடியை கற்பழிச்சாங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, டாக்டர் சரியான ரிப்போர்ட் கொடுக்கல. நம்ம நாட்டு பிரதமர் தலையீட்டுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுத்தாங்க, ரிப்போர்ட் கொடுக்காங்க. இங்க உள்ள எல்லாரும் பார்த்து கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களை காப்பாற்ற பிரதமரா வர முடியும்? இவரால பெண்களை தாயா தங்கையா தெய்வமா நினைக்கிற பழைய காப்பாத்த வரலாம். அந்த உணவோட தான் காப்பாத்தினேன். தாய்நாடு தாய்மொழி அன்னை பூமின்னு சொல்லி தெய்வமா மதிக்கிற இந்த மண்ணு தான் கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி தெய்வமா வணங்குற இந்த மண்ணு தான். அந்த மண்ணை கலங்கப்படுத்த எவனதான் சரி, இந்த பொண்ணை கலங்கப்படுத்த எவனதான் சரி, தண்டிக்க தேங்க கூடாத உணர்வு எனக்கு ஒரு தமிழனுக்கு வரணுக்காண்டி தான் நான் அடிச்சேன். இது 1991 படத்துல கேப்டன் பிரபாகர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் குற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றமும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை முட்டின்னு ஒழிக்கணும். ஆனா கேப்டன் இருந்தா இது ஒழிச்சிருப்பாரு. அவர் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆனா கண்டிப்பா அவர் இல்லைன்னு எனக்கு சொல்ல, இன்னும் இருக்காரு. இங்க பாருங்க, எல்லா மக்கள் இருக்காங்க, கூடவே இருக்காரு. இப்ப உண்மையில அவர் உட்கார்ந்து அங்க மேடையில உட்கார்ந்து பேசி இருக்காதான் எங்களுக்கு தெரியுது. அவரு எங்களை விட்டு போகல, இறந்தமா எங்க கூட இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நாங்க ஐயா இறந்துட்டாருன்னு நாங்க நினைக்கவே இல்லை. கேப்டன் புகழ் வாழ்க ஓங்குக. கேப்டனோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள். இங்க பாத்தீங்கன்னா மக்கள் இவ்வளவு கூட்டம் இருக்காங்கன்னா அவர் மேல உள்ள பாசத்தினாலையும் அவர் மேல உள்ள அன்புனாலதான். மெயினா பாத்தீங்கன்னா அவர் மக்களுக்கு என்ன எப்படி செய்யணும்னு தெரியாம அவர் இப்ப வாழ்நாள் முழு சம்பளிச்ச பணத்தை ஃபுல்லாவே மக்களுக்காக கொடுத்து உதவிக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கான அது இப்ப கோயம்புத்தூர்ல காலாப்பட்டி என்ற இடத்துல அண்ணாமலை, அதாவது பிஜேபி மாநில தலைவர் பாத்தீங்கன்னா சாட்டையில அடிச்சிருக்காரு. அவர் செருப்பு தூக்கி கூட, நான் திமுக வீட்டுக்கு அனுப்புற வரை செருப்பை தூக்கி காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு வகையில நல்லதுன்னு நினைக்கலாம், ஒரு வகையில அது கெட்டது. தன்னைத்தானே சாட்டை அடிச்சுக்கிறாரு. 6 தடவை சொல்லி 8 தடவை அடிச்சுக்கிறாரு. அப்ப சாட்டை 8 தடவை கிடைக்கும். அந்த பெண்ணுக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா. அவர் பிஜேபி ஆனா கேப்டன் அந்த இடத்துல இருந்தாருன்னா அது பெண்களுக்கு ஒரு சம உரிமைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சொத்து உரிமை, சொத்துலையும் சரி, அது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்து. அதான் கேப்டன் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா வேற மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பாரு. சாட்டையால் அச்சுக்கிற அளவுக்கு வெறுப்பாகிற அளவுக்கு இவங்க பண்ற அவர் கேட்கறது என்னன்னா, ஏன் கேமரா ஒரு இது இல்லைன்னா வயிறு இல்லை அப்படின்னு பண்டு இல்லை வயிறு இல்லைன்றாங்க. அது எப்படி? ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது இன்னும் அதனால சொல்ல வரேன். சத்தியமா அவரே பண்டு குத்து பண்ணிட்டு இருப்பாரு. யூடியூப் எடுத்தாலே இப்போ அவரு பத்தி தானே ட்ரோல் போயிட்டு இருக்கு. அது அவரு பிரச்சனைனா அவர் போலீஸ்காரர் தானே, அது வேற முறையில ஏதாவது பண்ணிடலாம். இவர் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப இதுவாக. விஜயகாந்த் இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அவர் வழி வேறண்ணா. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது. போராட்டம் பண்ணலாண்ணா, அதுக்குன்னு இந்த மாதிரி தானே வருத்திக்கிட்டு பண்ண. ஆமா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவர் கண்டிப்பா என்ன சின்ன கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. நீங்க தான் அவரை இது பண்ணீங்க, அவரை பத்திரம் இது பண்ணீங்க. இப்ப திரும்ப நீங்க போயிட்டு எடுக்கிறீங்க. அவர் அப்படி பண்ணுவாரு, இப்ப குடிக்கிறாரு, போற வரட பண்ணீங்க. பாத்தீங்களா செத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? பாருங்கண்ணா, இது வரைக்கும் அண்ணாதானா, டெய்லியும் அண்ணாதானா சாப்பாடு எல்லாம் என்ன பண்றாங்க பாத்துங்க. பார்த்து அண்ணாமலை அவர்கள் சாட்டை அடிச்ச வீடியோ பாத்தீங்களா? தீர்வு கிடைக்கும். இந்நேரம் என் கேப்டன் இருந்தாக்கா அதுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன சினிமா செஞ்சிருப்பாரு. அவர் பேசலாம், அவர் வேற, இவரு தமிழோட செஞ்சவர். அவர் என்ன சினிமா யார் என்ன பண்ணிருப்பாரு. எங்களது கேப்டன் அவர்கள் இருந்திருந்தால் நிலைமை இன்று வேற மாதிரியாக இருந்திருக்கும்.
அதாவது அவர் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தன்மானமிக்க தலைவர். அவருடைய எதிர்ப்புக்கு யாரும் எதிர் சொல்ல முடியாது. அவர் மனதில் பட்டதை பட்டென்று பட்டால் தெளிவென்று ஒன்று சொல்வார். மனதில் வைத்திருக்க மாட்டார். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். சாட்டையில் அடிச்சிருக்கு. அது ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் வீட்டில் பெண்கள் இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் அது உணர்வு உள்ள ஒவ்வொருவனும் அதை சிந்திக்கிறவன் கண்டிப்பா எல்லாரும் பண்ணியிருக்கணும். அவர் ஒரு ஆள் பண்ணியிருக்காரு, எல்லாரும் பண்ணிருக்கணும். கண்டிப்பா தீர்வு கிடைக்கணும் இல்லை, அது ஒரு சபதம் எடுத்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண்களும் கண்டிப்பா அது ஒரு சபதமா எடுத்து பண்ணணும். அது ஒரு நல்ல விஷயம்தான். அது குறை சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு அருமையான விஷயம். அது எது அருமையான விஷயம்? அவர் சாட்டையில அடிக்கிறது விஷயம் நல்ல விஷயம்தான். அது தன்னைத்தானே தன்னைத்தான் எடுத்துக்கணும்னா அவர் ஒரு சபதம் எடுத்திருக்காரு. பெண்களுக்கு குற்றம் நடக்குது, அது நடக்காம இனிமேல் நடக்கக்கூடாது. அது நடக்கிறது யாருக்கு தெரியும், எல்லாம் எப்படி நடக்காம யாருக்கு தெரியாம இருக்காது, நடக்குது. நடத்துறவங்க யாரும் தெரியுது, தெரிஞ்சும் அவருக்கு ஒரு ஆள் தெரியுது. அவர் போலீஸ் ஆபீசர் அவருக்கு தெரியுது. இந்த இடத்துல கேப்டன் இருந்தா என்ன மாதிரி போராட்டங்கள் என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்க? கேப்டன் அது பயங்கரமா இருந்திருக்கு. அவர் இருந்தாருன்னா போராட்டங்கள் பயங்கரமா இருந்திருக்கும். அவர் அப்பவே 1991 வந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல எல்லாம் சொல்லிட்டாரு. பெண்களுக்குள்ள பாதுகாப்பு, பாலியல் தொந்தரவு எல்லாம் அதுலயே சொல்லிட்டாரு. அந்த உள்ள டயலாக் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இல்லாத அரசியல், தமிழக அரசியல் எப்படி இருக்கு? தப்பானது. அவர் இருந்தா எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. இந்த மாதிரி கூட பாருங்க, அவரு எப்படின்னா சாமு எல்லாரும் வருவாங்க. செத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்களா, எம்ஜிஆர் பாத்தீங்க இப்படிதான் என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் பாத்தீங்களா? மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? இன்னமும் சரியான கூட்டமா இருக்கு. பெத்தார் தாவரணும், அவர் நல்ல ஒரு நல்ல கூட்டம்லாம் நல்லா இருக்கு. நிறைஞ்ச வாக்கியமா இருக்குப்பா. நல்லா கும்பிட்டோம்ப்பா, நல்லா பார்த்தோம். நான் தீவிர ரசிகர். இவர் பார்க்கறனே காலையிலே வந்தேனா, செம்ம கூட்டமாக இருந்தது. இப்போதான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணனை அவர் பையன் அவங்க ஒய்ஃப் எல்லாமே பார்த்தேனா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2023 பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இங்க நடந்தது. அது என்ன மெமோன்னு பாத்தீங்கன்னா, எங்க புரட்சி கலைஞர் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் மியட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. 26 25 சேர்க்க வேண்டியது, கிறிஸ்மஸ்னால டாக்டர் மறுநாள் சேர்க்க சொன்னாங்க. அப்போ அந்நியர் பாத்தீங்கன்னா சரி மறுநாள் 26க்கு மியாட்டுக்கு ஆயிடுச்சுன்னு போறாங்க. நாங்களும் எதிர்பார்க்கல. 28 பாத்தீங்கன்னா நாங்கள் ஆம்புலன்ஸ்ல கேப்டனை கூப்பிட்டு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் லட்சம் கோடி கணக்கு பாத்தீங்கன்னா இங்க எத்தனையோ கோடி மக்கள் இங்க திரண்டிருந்தாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் திரண்டு இருந்தது. டிசம்பர் 28ன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கருப்பு நாள் தான். கஷ்டப்பட்டு இது இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லா கொடுப்பாரு, நல்லா செய்வாரு, நல்லா பண்ணாரு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இந்த ஆட்சி அவர் ஆட்சி தான் எங்களுக்கு வேணும். அவர் நல்லா செய்யறாரு. விஜயகாந்த் ஆட்சி நல்லா செய்யணும், நல்லா கொடுப்பாரு, நல்லா செய்வாரு. மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, நல்லா செய்வாரு. பாசமா பேசுவாரு, சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு. பல்லு அழகா இருக்கும், மூக்குல அழகா இருக்கும், கண்ணு அழகா இருக்கும். எனக்கு அழகே வருதுப்பா. இல்லப்பா, நான் வந்துட்டு பார்த்துட்டு போறப்பா பிள்ளைய பார்க்கணும்ட்டு சிவகங்கை சீமையில இருந்து நான் வந்திருக்கேன். ஆமா, இதுக்காண்டி நான் வந்திருக்கேன். ஆமா, விஜயகாந்த் சாமியை பாக்குறதுக்கு, என் பிள்ளைய பாக்குறதுக்கு அவளோட மலையில இருந்து நான் வந்திருக்கேன், பார்த்தேன். ஆமா, அது சிவகங்கை சீமையில இருந்து வந்திருக்கேன். நெத்தியில பொட்டு வச்சு தங்க கடம் எடுத்து வந்தேன், மருதையில சித்தி வந்தேன், தேரு நல்லா இழுத்து வந்தேன், போட இழுத்து வந்தேன், போட இழுத்து வந்தேன், போட இழுத்து வந்தேன். கேப்டனுடைய முதல் படமே தூரத்து இடி முழக்கம். யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் தீபாவளி 94 1984 வைதேகி காத்திருந்தால் தீபாவளி ரிலீஸ் ஆர் சுந்தரராஜ் வந்துட்டு போனார். அவர் வந்துட்டு போனார். அந்த படம் 6 நாள் தான் ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க. அடுத்த ஒருத்தர் வாங்கினார், 100 days ஓடிச்சு. என்னோட பெட்ரூம்ல வைதேகி காத்திருந்தால் எப்ப நினைச்சாலும் 10 தடவை பார்த்துருக்கேன், 10 times பார்த்துருக்கேன். சின்ன எம்ஜிஆர், ஒரே வார்த்தை சின்ன எம்ஜிஆர். அவர் செத்தோ ஒவ்வொரு மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, செத்த பிறகுதான் அவருடைய புகழ்ச்சியில வெளியே இவ்வளவு வரணுமா? உயிரோடு இருக்கும்போது வரக்கூடாதா?
என்னோட கொஸ்டின் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எம்ஜிஆர் மனசுல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ, அம்மா மனசுல எப்படி மக்கள் வாழ்ந்தாங்களோ, கலைஞர் மனசுல எப்படி மக்கள் வாழ்ந்தாங்களோ, அதே மாதிரி விஜயகாந்த் சார் இறந்தும் இன்னும் மக்கள் மனசுல வாழ்வார். இவருடைய பணியை அவங்க 2 பிள்ளைங்க கரெக்டா செய்யணும். செய்து ஸ்பெஷலா மாற்றுத்திறனாளிகளை வந்து இவங்க கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன கரெக்டா போகுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் பார்த்து அது சரி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். கிடைக்குதுல்ல, இப்போ இந்த ஆட்சியில கிடைக்குதுல்ல? கிடைக்குதுப்பா, கிடைக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, ஒரு சிலர் கிடைக்குது, ஒரு சிலர் கிடைக்கல. அது கரெக்டா அந்தந்த ஏரியாவுடைய பொறுப்பாளர்களுக்கு தான் அது போய் சேரும். கிடைக்கிற மக்கள் சந்தோஷப்படுவாங்க, கிடைக்காத மக்கள் வருத்தப்படுவாங்க. உலக முற்போக்கு சிந்தனையாளரும் உலகம் பாராட்டி போட்டு மனிதனையும் கொண்ட மக்கள் சேவகர் கேப்டன் அவர்கள் சேவை இந்நாட்டிற்கு மீண்டும் தேவை. அதற்காக நமது கேப்டன் அவர்கள் இல்லத்திலே மறுபிறவியாக பிறவி செய்ய எல்லா மத கடவுளையும் நமது கேப்டன் கடவுளையும் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். கேப்டன் வந்து அதாவது மக்கள் எம்ஜிஆர் அடுத்தது இவர் தான் எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்காக உயிரோட கொடுப்பாரு. அவர் அப்பேற்பட்ட மக்களுக்கு, ஏழை, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப உரிமை கொடுத்துருக்காரு. எங்க இது நடந்தால் துணிச்சலா தைரியமா நின்று எல்லாம் அவருக்காக பாடுபடுறாரு. அவர் இந்த நிலைமை தமிழ்நாட்டில் வேறு எங்க பார்த்தா பாலியல் தொல்லை, கொலை எல்லாம் நிறைய நடக்குது இந்த ஆட்சியில். ஆனால் அவர் இருந்தாருன்னா இவ்வளோ நல்லதுக்கு அவர் இல்லாத கடவுளுடைய இதை நமக்கு பிரிச்சுட்டாரு. அவர் இல்லை ரொம்ப நல்லது, எல்லாமே நல்லா பண்ணுவார், நல்லா செய்வார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவர் இல்லாத பொதுவே. அதாவது காசு பணத்துக்கு ஆசைப்படாத, மற்றவர்களிடம் கையேந்தாத அளவுக்கு தன்னுடைய ஏழை மக்களுக்காக வந்து எந்த ஒரு கஷ்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் கனவிலும் நினைத்து கொண்டிருக்கிறார். அதேமாரி அன்னதான பிரபு என்று போற்றப்படுகிறார். ஒரு அன்னதானம் என்றாலே நம்ம எம்ஜிஆருக்கு அடுத்தது கருப்பு எம்ஜிஆர் என்ற பேர் பட்டம் சூற்றியவர் நமது கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்கள் தான். அவருக்கு இன்று பத்மஸ்ரீ பூஷன் விருது கொடுத்ததும் அவருடைய ஒரு நல்ல எண்ணத்துக்காக இன்று தமிழ்நாட்டு மக்கள், கோடி மக்கள் அவருடைய இறுதி சடங்குக்கு கூட வராத அளவுக்கு இன்று ஒரு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு இவ்வளவு கூட்டத்தை எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் இதுவரை வந்திருக்க முடியாது. நேற்று நைட்டே நான் காலையில் எங்கள் ஃபேமிலி எல்லாம் காலையில் நான் இட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிவியில் பார்த்தா நிறைய கூட்டம் இருந்தது. எங்கள் அக்காலாம் ஊர்லேருந்து இதுக்கோசம் கிளம்பி வந்திருந்தாங்க. சரி வேணாம் கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வண்டலூர் போயிட்டாங்க. நான் மட்டும் என் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு தெரியாமல் நான் மட்டும் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு புத்தி தெரிஞ்சனாலே நான் கேப்டன் ரசிகர் தான். அவர் படத்தை ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா படத்தையும் பார்ப்பேன். நான் எப்படி சொல்கிறது, என் வீட்டை ஃபுல் ஸ்டில்லும் அவரோட இதுதான் ஸ்டில் வீட்டை இருக்கும். தமிழக அரசியல் எப்படி இருக்கு? உண்மையா அவர் சட்டசபையில் பேசுறதுதான். சட்டசபையெல்லாம் எப்படி இருந்தது? இன்னைக்கு விஜய் வேற வந்துட்டாரு. சத்தியமா கேப்டன் இருந்தானா 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தாக்கா தமிழ்நாட்டுக்கு செமையா நல்லது நடந்திருக்கும். இப்போ நடக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கை பார்த்து விஜயகாந்த் குரல் கொடுக்க ஆள் இல்லை. உண்மையா சத்தியமா ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் இருந்தா சூப்பரா குரல் கொடுத்துருப்பாரு. உண்மையா நல்லதை பண்ணியிருப்பாரு, நிறைய பண்ணியிருப்பாரு. தங்கத்தட்டில் தாளாட்டன்னு சொன்னார் எங்களை. ஆனால் நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை. ஆனால் அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து கூட பெண்களுக்கு வந்து பாதுகாப்புலாம் இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல. இப்போ அண்ணாமலை அவர்கள் அதான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நிதி குத்துதுன்றாங்க. ஆனால் அந்த கேமரா வந்து ஒயரே இல்லை அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இந்த அரசாங்கம் தான் பார்த்து அதை பண்ணணும். பெரிய தப்பு பண்ணுது, ஒயர் இல்லை கேமராக்கு அது சொல்கிறாங்க. அது உண்மையாக நம்ம தலை குனிய விஷயம்தான். அண்ணாமலை அவர்கள் சாட்டையை அடித்தது கோமாளித்தனமாக இருக்கா? உண்மையாலுமே அவர் வந்து நான் வெறுப்பால் ஐயோ இது நம்ம நிதி கொடுத்தோம் இது பண்ண முடியலன்ட்டு அவர் வெறுப்பால் பண்ணிக்கிட்டார். இது மாதிரி நடக்குதுன்றது வெறுப்பால் பண்ணிக்கிட்டாரு. அது உண்மையா அவர் நாட்டு மக்களுக்கு பண்ற ஒரு விஷயம் தான் அது நான் நினைக்கிறேன். நான் காலையிலிருந்து உணவு அருந்தாமல் இந்த வாசகங்களை எனது அண்ணன் ஆருயிர் அண்ணன் விஜயகாந்துக்காக அர்ப்பணித்துள்ளேன். எனது உயிரே இன்றைக்கு கொடுக்க வேண்டுமானால் அருகில் என்னை குழியை தோண்டி அவர்களிடம் போய்த்து விடவும். எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை. இருந்தாலும் இந்த அம்மையார் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு 1000 லட்சக்கணக்கான ஓட்டுகளை அளித்து விட்டு அவரிடம் நான் இறுதிகட்டமாக இறுதியாகிக் கொள்ளுகிறேன். எனக்கு வாழ்க்கை தேவையில்லை. வாழ்க்கை எதுக்கு ஐயா? பிணமாக உனக்கு எதுக்கு தேவைக்கு அதிகமான பணம்?
என் உயிரினும் உயிராக ஒளிந்து ஒளிரும் உன்னத பொருளே, இல்லாதார்க்கு இயன்றதை செய் என்னும் இயக்கத்திற்கு உயிர் கொடுத்த உன்னதமான தூய்மையான தெளிந்த நீரோடைக்கு சமமான சமத்துவ நாயகனே, திரைத்துறையில் இதுவரையிலும் இனி அடுத்து வரவிருக்கும் திரை நாயர்கள் புதுமுகங்களும் உன் அழகு முகம் போல், உனது அறிவு போல், உனது ஆற்றல், வீரம், விவேகம் கொண்ட தமிழ்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் தன்பால் ஈர்த்த வித்தகளே, எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை இனி எங்கே காண்போம்? இதயம் துடிக்கிறது, உலகம் வாவா என்கிறது. இருந்தாலும் இந்த தமிழகத்தில் உள்ள மக்களுக்குள்ள அம்மையார் இருக்கிறார்களே, அவர் விட்டு சென்ற அதே கூறுகிறேன், நீ இவ்வுலகில் எங்கிருந்தாலும் உனது வீரம், விவேகம், புகழ் பரப்ப என்போல் இளைஞர்கள் கடல் அலை போல, காவிரி ஆற்று வெள்ளம் போல சீறி பாய்ந்து வந்து அவரது துணைவியார் திருமதி பிரேமலதா அவர்கள் இந்த தமிழகத்திலே தனது கணவர் விட்டு சென்ற பணியை தொடர தமிழக மக்களின் முழு ஒத்துழைப்பை கொடுத்து நடிகரும் தமிழக சட்டசபை முன்னாள் கட்சி தலைவருமான எனது உடன்பிறவா அண்ணன் மறைந்தும் இத்தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள அவரது பெருங்கொண்ட எண்ணங்களை இத்தமிழகத்தில் வண்ண விளக்குகளாக ஏற்றி ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றி இத்தமிழக மக்களுக்கு உருவாக்கி கொடுக்க தயாராக உள்ள எனது உடன்பிறவா சகோதரி மனைவியோட அண்ணன் விஜயகாந்த் அவர்களது துணைவியார் அண்ணி பிரேமலதா அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து அவர்களை வருங்கால தமிழக முதல்வராக உருவாக்க தமிழக மக்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து அவரை உயர்த்தி விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா ஆசையை உறுதியாக பெறுவோம். அவருடைய ஆசையை உறுதியாக பெறுவோம். உண்மையான உரிமைகளை எடுத்து அந்நியார் அவர்களிடம் கொடுத்து தமிழகத்தில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், பின் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இவன் போடிராஜன்.